World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக இவர் இருக்கிற இடத்துல ஒரு கலகலப்பு இருக்கும். நாம் எதையும் மறந்துடாமல் இருக்கிறதுக்காக இவர் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவார். அதுவும் குறிப்பாக என்னென்னா அப்பப்போ அப்டேட் வேறு பண்ணிக்குவார் மொபைலில், ஏன்னா ஃபோட்டோ கிளாரிட்டி நல்லா இருக்கணும்னு. 4 பேர் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அதில் அவர் உன் ஃபோனுக்கும் என் ஃபோனுக்கும் ஜோடி போட்டு பார்த்துக்கலாமா, ஜோடி பார் இதில் எவ்வளோ கிளாரிட்டி எப்படி இருக்கு பார் அப்படின்னு சண்டைக்கு வேறு வருவார். எல்லா இனிமையான நினைவுகளும் இவருடைய மொபைலில் இருக்கும், அவருடைய மனசுலையும் இருக்கும். உயர் திரு பாலமுருகன் ஐயா அவர்களை மேடைக்கு உங்கள் கரவொலியோடு அழைக்கின்றேன். யார் எப்போ எந்த பிடிஎஃப் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லி பிரிண்ட் போட்டு எடுத்துக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம், நட்சத்திர ஜோதிடத்தில் பிச்சு வதரக்கூடிய ஒரு ஜாம்பவான் உயர் திரு பாலமுருகன் ஐயா அவர்களுக்கான காணொளி இப்பொழுது உங்கள் முன்னால் இந்த திரையில். கொங்கு மண்டலத்தின் தலைநகரமே, கோவை வாழ் தமிழ் பாவையே, குமாரசாமியம் போற்றும் நட்சத்திரமே, தமிழ் காத்த குமரன் போல குமாரசாமியம் நூலை பேணி போற்றுபவரே. செல்ஃபி பாலு என்பது உங்கள் பெயர். காரணம், இதுவரை செல்ஃபிஷாக நீங்கள் இருந்ததே இல்லை. நீங்கள் இல்லாத மாநாடு ஏது? மாநாட்டில் வராதவர்களுக்காகவும் நீங்கள் உழைக்கிறீர்கள் புகைப்படங்களை முகநூலில் அனுப்பி. அவ்வையிடம் சுட்ட படம் வேண்டுமா, சுடாத படம் வேண்டுமா என்றான் குமரன். நீங்கள் பல இடங்களில் கற்றதை நட்சத்திர படிவமாக்கி வடிவம் தந்து அனைவருக்கும் வழங்கினீர். முகத்தில் உள்ள நாமம் உங்கள் அடையாளம். ஆனால் ஜோதிடத்தில் நட்சத்திரம் என்றாலே நீங்கள் தானே அடையாளம். நட்சத்திர ஜோதிடர் உயர் திரு பாலமுருகன் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமை கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. க்ளோஸ் அப்ல எடுக்கிறதுக்கு ஒரு ஃபோனு, லாங் ஷாட்ல எடுக்கிறதுக்கு ஒரு ஃபோனு, கரெக்டா? உயர் திரு நட்சத்திர ஜோதிடர் பாலமுருகன் ஐயா அவர்களை கௌரவிக்கும் தருணம் இது. எப்படி பாட்டு? உம்மா அப்படின்னு மைக்கு கேக்குது, ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போயிருங்க. ஸ்ரீ தர்மசாஸ்தா சேவை அறக்கட்டளையினுடைய நிறுவனர் சகோதரர் மணிகண்டராஜ் அவர்களே, இந்த நிறுவனத்தின் பணிது புரிந்து கொண்டிருக்கின்ற ஏனைய நிர்வாகிகளே, மேடையிலே வீட்டிலிருந்து இதுவரையிலும் நல்ல கருத்துக்களை கொடுத்த ஜோதிட ஜாம்பவான்களே, இப்போது என் முன் அமர்ந்து கொண்டிருக்கின்ற எதிர்கால ஜோதிடத்தை வடிவமைக்கும் ஜோதிட பெருமாக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகர் அருளி அகத்தியரால் இயற்றப்பட்ட அந்த குமாரசாமியம் என்ற நூல் நட்சத்திர வடிவினை கொண்டு அனைத்து ஜாதகத்தையும் நிர்ணயம் செய்வது அந்த குமாரசாமியம் என்ற தமிழ் நூல். அந்த நூலின் நட்சத்திர அடிப்படையிலே ஜோதிடம் நாம் சொல்லும் பொழுது தெளிவாகவும்
சிறப்பாகவும் பலன் கூற முடியும். அப்படி பலன் கூறி நட்சத்திரத்திலே மணிகண்டராஜ் அவர்களுடைய இந்த சாஸ்தா வித்யாலயத்திலே நான் 27 நட்சத்திரத்திற்கும் பலன்கள் பரிகாரம் என்ற முறையிலே ஒவ்வொருவருக்கும் என்ன நட்சத்திரம் வேலை செய்யும், அதை எப்படி பயன்படுத்துவது, அதனுடைய குணநலங்கள் எல்லாம் வந்து உங்கள் மேடையில் நான் கொடுத்துருந்தேன், அந்த கிளாஸில் நான் கொடுத்துருந்தேன். ரைட் ஐயா சார். அப்போ அந்த நட்சத்திரம் என்பது என்ன? ஒருவருடைய சந்திரன் நின்ற நட்சத்திரத்தில் இருந்து அப்படின்னு சொல்லி கணக்கு இருக்க. ஆனால் நீங்கள் தெளிவாக ஒரு காலத்தில் நட்சத்திரம் வேறு சந்திரன் வேறு என்று பிரித்து பார்க்குறப்ப ஒவ்வொரு கிரகனும் எந்தெந்த பாதத்தில் இருக்கிறது என்பதை செயல்படுத்தி கொண்டிருக்கிற அந்த செயல்பாட்டை இங்கே பார்க்கலாம். அந்த வழியில் தான் மணிகண்டராஜ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர வகுப்பை போட்டு அவரும் தன்னுடைய மாணவர்களுக்கு அந்த நட்சத்திர வகுப்பை கொடுத்து அதன் மூலம் நிறைய பயன்பெற்றார்கள் என்பது தான் அந்த ரிசல்ட்டு. இதை வந்து மணிகண்டராஜ் அவர்கள் செய்து கொண்டு அந்த தர்மசாஸ்தானுடைய வகுப்புகள் பல நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகுப்பில் மேலும் பலர் இணைந்து அந்த அடிப்படைத்தன்மை, ஏன்னா வேறு எதுவுமே பார்க்காத அந்த அடிப்படைத்தன்மை தர்மசாஸ்தாவில் தான் நான் பார்த்தேன். அந்த அடிப்படைத்தன்மை என்பது அந்த தர்மசாஸ்திர ஸ்டூடெண்ட்ட நிறைய இருக்குது. அந்த அடிப்படை கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு பெரிய ஜோதிடராகி எதிர்காலத்தில் வந்து நல்வழிப்படுத்துவதற்கு உலகை நாம் தயார் நிறுத்துவோம் என்று கூறிக்கொண்டு, பொதுவாக இன்றைக்கி இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு ஒரு சிறிய தகவல். ஒன்பது பேர் ஜீவசமாதியான இடம் வெறு அகிரியில் இருக்கு. 100 மீட்டர் தொலைவு கூட இல்லை. இதை காலையில் யாராச்சும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நவ பிருந்தாவனம் ராகவேந்திரானுடைய சன்னிதானத்துக்கு அப்புறம் இங்கே இருந்து ஜஸ்ட்டு ஒரு 100 மீட்டரில் ஒரு அந்த கேதுனுடைய பரியாசம் இருக்குது. நீங்கள் மாணவர்களாகிய நாளைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த காலையில் எந்திரிச்சு அந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு, அதாவது கேது இயங்கி கொண்டிருக்கிற அந்த இடத்திற்கு ஒரு முறையாச்சும் போயிட்டு வாங்க. ஏன்னா வேறு வெளியூரில் இருந்துட்டு இவ்வளோ தூரம் வந்து இந்த கோயில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. மிக அருகில் இருக்குது, மண்டபத்திலிருந்து நேர் எழுத்து அப்படியே இருக்குது. எல்லாம் போயிட்டு வாங்க. போன முறையும் நிறைய சொல்லியிருந்தேன். இந்த முறையும் அந்த கேதுனுடைய தன்மை, ஏன்னா எதிர்காலம் கேதுனுடைய கையில் இருக்கிறது. அதை தொடர்ந்து நம்ம அந்த ஜீவ சமாதிகள் மூலமாகவும் குருமார்களுடைய கால் பாதத்தில் வணங்குவதன் மூலமாகவும் அந்த கேதுவை இயக்குங்க. இன்று இந்த தகவலுடன் மணிகண்டராஜ் மேலும் மேலும் இந்த தர்மசாஸ்தா சேவா அறக்கட்டளையை திறம்பட நடத்தி எதிர்கால சிறந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி திரு பாலமுருகன் ஐயா. அடுத்ததாக திரு கணேஷ்குமார், ஜிபி புக்ஸ். இவர் படித்தது வந்து ஒன்றாக இருந்தாலும் பிடித்தது ஜோதிடம் என்பதால் ஜோதிட சேவையில் இறங்கியிருக்காரு. நீங்கள் எந்த மாதிரியான புக்ஸு எந்த பிரசுரமாக இருந்தாலும் அது உங்களுக்காக தேடி வாங்கி தரக்கூடியவர். எங்கெங்கே சின்ன சின்ன மீட்டிங் நடந்தாலும் மாநாடு நடந்தாலும் தேடி போய் எவ்வளோ உள்ள டீப் இன்டீரியர் இருந்தாலும் அங்கே ஜோதிடர்களுக்காக ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணணுன்னு சொல்லி புத்தகங்களை வந்து கொண்டு போய் அங்கே கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஷாப் போடுறதா இருந்தாலும் சரி, இப்போ வந்து ஒரு ஆப் சேல் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு. தாந்திர பொருட்கள் வந்து சேல் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. தன்னால் தனக்கு பிடித்த ஜோதிடத்திற்கு என்ன சர்வீஸ் செய்ய முடியுமோ அதை சர்வீஸாகவும் அதையே வந்து ஒரு தொழிலாகவும் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர், அன்பு நண்பர் கணேஷ்குமார் அவர்களை உங்கள் கரவொலி மூலமாக மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். அவர் மேலே வந்துட்டாலும் நீங்கள் கிளாப் பண்ணலாம், தப்பில்லை. ஜிபி புக்ஸ் கணேஷ்குமார் அவர்களுக்கான காணொலி இப்பொழுது இந்த திரையில் உங்களுக்காக.
மாநாடுகள், பல கருத்தரங்கங்கள், ஏன் தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் நடமாடும் நூலகமாய் இவரின் சேவை தொடர்கிறது. இவரிடம் இல்லாத ஜோதிட நூல்கள் எவையுமே இல்லை. நூற்றுக்கணக்கான நூல்கள் கொண்ட கல்விக்கூடம். ஜோதிட நூல்களில் தேடல்கள் இருக்கும். அனைவரும் இவரைத்தான் தேடுவார்கள். நூல்கள் வழியாக நமது வளர்ச்சிக்கு உறுதுணையாக இவரின் பங்களிப்பு எப்போதுமே இருக்கும். நாம் கேட்கும் நூல்கள் அனைத்தும் இல்லம் தேடி வரும். மலர் மருத்துவ மருந்துக்கள் இவரின் கரங்களில் கைவசம். இதுவும் இல்லம் தேடி வரும். மலர் மருந்தகம் மற்றும் நூலகம் என இரு பொக்கிஷங்களை தன்னகத்தே கொண்டுள்ளார். உயர்த்த TS கணேஷ்குமார் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமை கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. ஒரு கணேஷ் பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நிறைய என்கிட்ட ஃப்ளவர் மெடிசன் கேட்குறவங்களுக்கு நான் அவருடைய நம்பர் கொடுத்துருவேன். அவர் டைரெக்டாக டீல் பண்ணிடுவார். அந்த கொரியர் டிலே ஆனால் கூட ஆப்போசிட் சைடு அந்த ஏரியாவில் என்ன அந்த கொரியருடைய சர்வீஸ் என்னவோ அந்த நம்பரை எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு இவர் மெனக்கெட்டு அந்த மெசேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவர். அந்த சர்வீஸையும் ரொம்ப துல்லியமாக செய்யக்கூடிய ஒரு நல்ல நபர் கணேஷ் அவர்கள். கைத்தட்டலாம். அவருக்கு ஏதாவது ஒரு மியூசிக் போடுங்க.